விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் ராதாநகர் குரோம்பேட்டை சுரங்கப்பாதை, ரயில் சுரங்கப்பாதை. ராதாநகர் பகுதியிலிருந்து மக்கள் ஜிஎஸ்டி ரோடு பகுதிக்கு வருவதற்கு இந்த ரயில்வே கேட் மிகவும் தடையாக இருந்தது. நீண்ட நேரம் ரயில்வே கேட் அடைத்திருந்த நிலையில் ரயில்வே கேட் பாதையில் செல்வதற்கு பொதுமக்களுக்கு பெரும் இடைஞ்சலை தந்தது. இச்சூழலில் 2010 இது சம்பந்தமான வழக்கு தொடரப்பட்டு 2019 ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க 15.47 கோடி செலவில் ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி 2021 இருந்து திமுக ஆட்சி வந்த பிறகு இப்பகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் முயற்சியால் விரைவாக பணிகள் நடைபெற்றது. இந்த சூழலில் இந்த ரயில்வே சுரங்கப்பாதையை திறப்பதற்கு தென்னக ரயில்வேயின் அனுமதி பெற வேண்டும். தென்னக ரயில்வே தற்பொழுது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதால் இன்னும் சில மாதங்களில் ராதாநகர் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி வழி சுரங்கப்பாதை திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தற்பொழுது தெரிய வந்துள்ளது. எனவே விரைவில் ராதாநகர் சுரங்கப்பாதை